நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் தீபாவளி போனஸ் பற்றி கடந்த நாடகத்தமிழில் கூட நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதே படத்தில் இன்னொரு காட்சி என்னென்னா, அந்த தீபாவளி போனஸ் இன்னும் அவருக்கு கம்பெனியில் போடலை. அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். அந்த கம்பெனியில் இன்னும் அவருக்கு தீபாவளி போனஸே போடப்படலை. அவங்க மனைவி ரித்திகா, அவங்க ஒரு வீட்டு வேலை செய்கிற பெண்மணியாக வராங்க. அவங்க குழந்தை ஹரிஷ், அவனுக்கு தீபாவளியில் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அப்போது அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது இந்த தீபாவளி போடலை, அவங்க போனஸே போடாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ரித்திகா என்ன பண்ணுறாங்க, தன் வீட்டு வேலை செய்கிற அந்த எஜமானிக்கிட்டே சொல்லி 1000 ரூபாய் முன்பணமாக கேட்குறாங்க. அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஐயா திட்டுவார் அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் அடுத்த மாதம் சம்பளத்தில் கூட பிடிச்சிக்கோங்க சொன்ன பிறகு சரின்னு போய் கேட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், அவங்க ஒரு ஏழு நிலையில் இருக்க போனஸ் எதிர்பார்க்க, இல்லை திடீர் செலவு, பொங்கல் செலவு, பண்டிகை செலவு செஞ்சு தான் ஆகணும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த வீட்டுக்காரங்க வேலை செய்கிற வீட்டில் கேட்குறாங்க, எப்படியும் நம்ம வேலை சம்பளத்தில் கழிச்சிக்கிற ஒரு உறுதி இருக்குது, உத்தரவாதம் இருக்குது, அதனால் கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பாருங்கள், அவங்களோட நிலைமையிலேருந்து பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே கொடுத்தா இதே பழக்கமாயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு தலைவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கொடுங்கன்னு சொல்லி 1000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கணவர் என்ன சொல்கிறார், இந்த 1000 ரூபாய்லாம் என்னடி வாங்க முடியும் அப்படின்றாரு. இல்லைங்க, நான் வீட்டில் ஒரு 600 ரூபாய் வச்சுருக்கேன், வாங்க நம்ம எப்படியா சமாளிச்சிக்கலான்னு போனால் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துடுறாங்க. தீபாவளிக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ் வேணும்னு அந்த குழந்தை கேட்குறதுனால எடுத்துடுறாங்க. அப்போது அந்த போலீஸ் ட்ரெஸ் 1450 ரூபாய் போல் இருக்குது. மீதி 150 ரூபா தான் இருக்குது. இவங்களுக்கு சேலை பார்க்குறாரு. சேலை பார்த்தோன்னே அது விலை பார்த்தா கூடுதலாக இருக்குது. அவங்களுக்கு அந்த சேலை பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்போ இவர் விற்கிறான்னு என்கிட்ட 150 தான்ப்பா இருக்குது, 150 ரூபா தான்ப்பா இருக்குது அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த துணி கடையில் விற்கிறவருக்கு தெரிய வேணான்றதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்கள் பாருங்கள், ஒரு எப்படி சாமர்த்தியமாக அதை சமாளிக்கிறாங்க அந்த சூழ்நிலையை. அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்களேங்க, வாங்க நம்ம வேறு கடைக்கு போய் பார்க்கலாம், நல்லா இல்லைன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ஏதோ பிடிக்காமல் வாங்காமல் போகிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு குற்ற மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன்பா போனஸ் வந்த பிறகு அந்த புடவை வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. அதை பற்றி என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சூழலை சமாளித்து எதிர்கொள்ளி வந்துடுறாங்க. வர இடத்துல இன்னொரு இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு செருப்பு வாங்கலான்னு பார்த்த குழந்தை ஒரு செருப்பு கேட்குறான். அந்த செருப்பு வாங்கலான்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்றதை இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இந்த காட்சியை சூப்பர் சீனுன்னு சொல்லிட்டு எல்லாம் வருது. தீபாவளி போனஸ்ன்ற படத்தில் சூப்பர் சீனுன்னு வருது. அதை பாருங்கள், ரசிங்க. நன்றி, வணக்கம்.